வாங்க வாங்க வணக்கம். குமார் வாடா. சாப்பிட்டு வந்துடுறேன். காலையில பாத்திரம் 3 தடவை டீ சாப்பிட்டேன். இங்க நின்னுட்டு வரவங்க எல்லாம் கவனி. திடீர்னு என்ன 5 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க? ஏற்கனவே 10 லட்சம் தரதா சொல்லியாச்சு. இப்போ ஒரு 5 லட்சம் கேக்குறீங்களே, எப்படி? அண்ணே 10 லட்சம் ஃபேக்டரிக்கு, 5 லட்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் யாருக்கு? நம்ம துளசிக்கு தானே. என்னமா பேசுற நீ? மாமா இவங்க எப்பவுமே இப்படிதான் வள வளன்னு ஒரே வரல சொல்றேன். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா துளசி கழுத்து தாலி கட்டுறேன். ஏன்னா எனக்கு இதுதான் நேரம். பணத்தை இப்போ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, வாக்கு கொடுத்தா போதும். வாக்கு கொடுத்தா போதுமா? பணம் கொடுக்க வேண்டாமா? ஏங்க, அவர் 10 லட்சம் புரட்டுறதுக்கு என்ன பாடுபட்டார் தெரியுமா? பணம் புரட்ட பாடுபட்ட ஸ்டோரி எல்லாம் இப்ப கேட்க நேரம் இல்ல. பணம் கொடுக்க முடியாதுன்னுட்டீங்க. என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க கோட்டீஸ்வரங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க வந்தீங்க? ஏதோ சொந்த விட்டு போயிடுறதா வந்து ரொம்ப தான் பீத்திக்கிறீங்களே. இந்த பொண்ணை கட்டிக்கல என் மாவன் சொன்னானே, அதுக்காக நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம். தங்கச்சி கொஞ்சம் நிதானமா பேசு. எதையா நிதானமா பேசுறது? உன் பொண்ணு கர்ணோட ஊர் சுத்தினதையா இல்ல கூட்டு குடும்பம் நடத்துனீங்களே அத பேசுறதா? இங்க நிக்கிறது ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்ல. முதல்ல கிளம்ப போலாம். ஆமா, இத பாரு, மரம் மாதிரி நிக்குது. என்ன மாதிரி? ப்ளீஸ் அப்படி எல்லாம் பேசாதீங்க. பொறுமையா இருங்க. பணம் தானே, அத அப்புறமா பேசி முடிவு பண்ணலாமே. நீ யாரு? நீ யாரு? இது எங்க குடும்ப விஷயம். வெளிய போடா. லட்சுமி சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார், புரியுது சார். அவங்க என்னதானே சார் பேசுறாங்க, என்ன வேணா பேசிட்டேன் சார். முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுதான் முக்கியம். இல்ல சார் மாப்பிள்ள, மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள, நீங்களா புரிஞ்சுங்க மாப்பிள்ள. சரி சொல்லுங்க மாப்பிள்ள, சரி சொல்லுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். பிரச்சனை நீ தானடா. நீ சாப்பிட்ட எச்சல இல்ல, நான் வேற சாப்பிடணுமா? நீ சிபாரிசு வேற பண்றியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? அந்த தரங்கட்டு போனவள எவனாவது தீராஞ்சம் தான் இழுத்து ஓடுவான். மாமா வேலை பாக்குற இந்த கிழவனுக்கு மாமனார் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. மானம் கிட்ட குடும்பம், அந்த கேடு கிட்டவளுக்கு கல்யாணம் வேற. என்னங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மரம் மாதிரி பாத்து நிக்கிறீங்களே, வாங்க போலாம். போய் தொலைடா, போய் தொலை. அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா நான் கால்ல விழுந்து கேக்குறேம்மா. எதுக்கா சார் உயிர் விடணும்? நீங்களே இப்படி செய்யலாமா? எல்லாம் போச்சு. என் மகளை இனிமே யாரு கட்டிக்குவாங்க? மாப்பிள்ளையா கிடைக்காம போறாங்க. அதுக்காக இப்படி மடத்தனமான காரியத்தை செஞ்சிட்டீங்களே. இல்ல வேலை நாங்களாம் வந்து இல்லைன்னா என்ன ஆகுது? இனிமே இந்த பொண்ணுக்கு எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது? இவனை இணைச்சு பேசித்தானே இந்த கல்யாணமே நின்னு போச்சு. இணைச்சு பேசினா என்னையா? நீங்க பேசினத நாங்க காரியத்துல செஞ்சு காமிக்கிறோம். இதே மனமேடையில துளசிக்கு கல்யாணம் நடந்தே தீரும். கரண் யார் என்ன சொன்னாலும் சரி, நீதான் மாப்பிள்ளை. ஓகே, கரண், இது வெறும் மோதிரம் நினைக்காதீங்க. இது என் உயிர். இது என்னைக்கும் உங்க கையை விட்டு பிரியக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம். கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
சரணம் ஐயப்பா ஜலகண்டேஸ்வரா. அப்படி யாரும் இங்க இல்லையே. திராவிட செல்வமே நீயா? திராவிட ரத்னமே நான் தான். என்னப்பா அது பிரேமானந்தா மாதிரி வந்திருக்க? நான் வெளித்தோற்றத்துக்கு பிரேமானந்தா, உள்தோற்றத்திற்கு விவேகானந்தா. முற்றும் திறந்து மலையேறி விட்டேன். ஆமா, இந்த மலை யாரு? இதுதான் நமது குல கொழுந்துப்பா. இது குல கொழுந்து இல்ல, குல கொழுப்பு. ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா ஃபேமிலி கொலாஸ்ட்ரால். அதை விடுங்கண்ணா. அந்த பய சாண்டிய பத்தி ஏதாவது தகவல் கிடைத்ததோ? இது வரைக்கும் கிடைக்கல. இருந்தாலும் நான் விட்டுருவேனா? நான் யாரு? சாணாமானாகி நான் பரம்பரை. ஆரம்பித்து விட்டீர்களா? இதற்கு பயந்துதானே நான் தமிழ்நாட்டை விட்டே ஓடிவிட்டேன். இந்த பொறுப்பை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் உன் பாடு, உன் மகள் பாடு. சும்மா பேசிட்டு இருக்க வேண்டாம், திங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியில பொண்ணெடுத்தவன் பெரிய ஆள் ஆயிட்டான். வாங்க அங்க போய் சாப்பிடலாம். எப்படி பெரியவனா? நான் ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டான், மாட்டை தூக்கி பிளைட்ல போட்டான், பிளைட்டை தூக்கி அது போட முடியாது. ஏற்றுமதி சிட்மெண்ட் நடத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். இப்ப அவனுக்கு வைக்கிற விழாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். துளசி, துளசி, என்ன இன்னும் ரெடி ஆகலையா? பண்ணுங்க நல்ல உத்தியோகம். பூ வச்சு விடுங்க. ஐயே, என்ன பொட்டு இது? வேற பொட்டு இல்ல? குடு. பாரு, இப்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு எது சரியா இருக்குமோ அதை செலக்ட் பண்றதுக்கும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் தான் நீங்க இருக்கீங்களே. போதும் போதும். அப்புறம் நன்றி கடன் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னா பேச ஆரம்பிச்சிருவேன்.